ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மசாலா பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு. அந்த மசாலா பவுடர் வச்சு தான் நான் இந்த குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே நம்ம சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். இதில் எக்கு போட்டுட்டு நம்ம எக்கு குழம்பாகவும் கூட இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் சாம்பார் ஆனியன் எடுத்திருக்கேன் 200 கிராம்ஸ் அளவுக்கு. அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு சாம்பார் ஆனியன் போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப நிறையாவும் போட்டுடக்கூடாது. 3/4 kg சிக்கன் அப்படின்னா ஒரு 200 கிராம்ஸ் போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதே போல் ஆனியன் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா மட்டுமே போதும். கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கலாம். இது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி டார்க் ப்ரௌன் கலர் வந்துருச்சு அப்படின்னா ஸ்வீட் டேஸ்ட் வந்துடும். அதனால் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன். சின்ன ஸ்பூனில் தான் 5 ஸ்பூன் போடுறேன். நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பவுடர் போடும்போது கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா அது கலர் சேஞ்ச் ஆகிட்டு கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதுக்காக தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டோம்னா போதும். அந்த சூட்லேயே அது அப்படியே ஃப்ரை ஆகிடும். நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா இரும்பு சட்டி. இது ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறனால ஜஸ்ட் அந்த மசாலா பவுடர் ஆனியனோட மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இல்லைன்னா பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமேட்டுக்கு ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கின இந்த மசாலாவை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது போல் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். சிக்கன் குழம்பு நல்லெண்ணெய் செஞ்சோம்னா அந்த ஹீட் குறைஞ்சிட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ அதில் 2 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுலேயே நான் ஒரு ஆனியன் ஆட் பண்ணுறேன். மீடியம் சைஸில் ஒரு ஆனியன் தான் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் ஆனியன் கூட ஒரு 10 நம்பர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். சிக்கன் குழம்புக்கு காஞ்ச மிளகாய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் அதுவும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியனுடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இது போல் சுருங்கி வரும். அந்த டைமில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமே 2 டொமேட்டோவை நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி அரைச்சும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி போட்டோம் அப்படின்னா குழம்புனுடைய கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். நம்ம கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இது போல் நல்லா சுருண்டு வந்துடும். இந்த மாதிரி வரும்போது அதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் நாட்டுக்கோழி தான் எடுத்திருக்கேன். சிக்கனில் நல்லா மஞ்சள் தூள் உப்பும் போட்டுட்டு 2 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போ அதுவும் போட்டுட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமே சும்மா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த மசாலா மட்டும்தான். இதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணுறதோ இல்லைனா கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது மட்டும்தான். இதை நல்லா அப்படியே எல்லாத்தோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லா குழம்புகளுக்குமே நான் அரிசியெல்லாம் கழுவும் இல்லைங்களா, அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு அரிசி ஒரு 2 தடவை கழுவிட்டு 3ஆவது தடவை கழுவும் போது இருக்கிற தண்ணியை எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறமே நம்ம 1 டைம் சால்ட் செக் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த சிக்கன் பீஸில் எல்லாமே சால்ட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறமே நம்ம சால்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லிட் போட்டுட்டு வெயிட் போட்டு விசில் விட்டுக்கணும். இப்போ நான் குக்கர் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். 4 விசில் விட்டோம்னா போதும். இப்போ ஸ்டீம் ஃபுல்லாக போயிட்டுது. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வீடே மணக்கும் இந்த குழம்பு. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் 1 டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கலர் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் காஷ்மீரி சில்லியும் போட்டு அரைச்சிருப்போம் நம்ம, அதனால் கலரும் நல்லா வந்திருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னு சொன்னால் இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம பாயில் பண்ண எக்கும் போட்டுட்டு எக்கு குழம்பும் ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனா உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் நம்ம ரெடி பண்ணலாம். இதே மெத்தடில் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுலேயே நான் சூப்புக்காக ரெடி பண்ணதுலேயும் பீசஸ் இருந்துச்சு, அதையும் நான் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ஏற்கனவே நல்லா வெந்துட்டுது. இதில் இப்போ லாஸ்ட்டில் போட்டோம்னாலுமே கூட அது மசாலாவை எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல காரசாரமான டேஸ்ட்டான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிட்டுது. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு நான் ஒயிட் ரைஸ் கூட இந்த சிக்கன் குழம்பும்
கூடவே பாயில்டு எக்கும் லிவர் ஃப்ரையும் ஆனியனும் வச்சு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.